வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பார்க்குறவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அண்ணாமலை இப்போ முடிஞ்ச இனிமே ஏதோ சீட் வரும். ஆனால் இப்போவே 2026 களமாடுறாரு. அதுக்கு இப்போ சீனியர் தலைவர்கள்லாம் எரிச்சல். ஏன்னா இப்போ அப்படி பண்ணால் தானே யங்ஸ்டருக்கு லெவலில் கொண்டு போனால் தானே நம்ம அதை களமாட முடியும். அப்படின்ட்டு யார் யார் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. அப்புறம் தொகுதி வாரியாக இன்னி போகிறாரு மறுபடியும். அது ஒரு கிராமந்தங்கிற பாத யாத்திரை ஒரு பக்கம். தொகுதியார போய் அந்த எலெக்டட் கேண்டிடேட்ஸ் முக்கியமான இடத்துல இப்போவே ஒரு 6 மாதம் 1 இயருக்கு முன்னாடியே இந்த 2025 பிஃபோர்லேயே இந்த வருஷம் முடிஞ்ச கூடி கேண்டிடேட்ஸ் டிக்ளேர் பண்ணி அவங்க போய் மக்கள்கிட்ட போய் பிரபலப்படுத்தி இந்த மாதிரிலாம் நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. வியூகம் பண்ண போகிறோம். மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்க சொல்ல போகிறாரு. அப்புறம் இந்த மாதிரி விட்டு போனவங்களாம் சேர்க்கணும், புதுசாக சேர்க்குறவங்கள சேர்க்கணும். இந்த மாதிரி இப்போவே ஜரூராக ஆரம்பிக்க போகிறாங்க சட்டசபைக்கு. இதை பார்த்துன்னு இவங்களுக்கு கதிகளையும் போச்சு. இன்றைக்கி ஏற்கனவே சீட்டு எப்படி வரும்னு தெரியல. ஏடிஎம்கேக்கு ஒரு சொற்ப சீட்னா பிஜேபி ஒரு இந்த மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வருதுன்னா அப்போ என்ன தான் திமுக ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிருமா? எதுவுமே களத்தில் தெரியல இப்போதைக்கு. இதெல்லாம் போக இப்போது ஜூன் 10 பிரதமர், அதாவது ஜூன் 4 10 அவர் தான் வருதுன்னு உறுதியாகி போச்சு. பிரதமரை பதவி ஏற்றனி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போவே மே மாதம் இந்த மாதமே கூப்பிட்டு சம்மன் வச்சு துரைமுருகனை கூப்பிட்ருவாங்க. என்ன இப்போ அந்த அதிகாரியெல்லாம் நீர்வளத்துறை அதிகாரியெல்லாம் பிடிச்சாச்சு. 5 கலெக்டரும் போய் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சும் போது துரைமுருகன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கோபாலவர் குடும்பம் ஆஃப்டர் ஒரு பதவி ஏற்றப்போகிறோம். அதான் ஜூலை ஆகஸ்ட்டு ஜூனில் பதவி ஏற்றுறாரு. ஜூலைலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டதான் இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு சம்மந்தமானது. இங்கே பார்த்தீங்கன்னா செங்கோட்டைங்கிறாங்க, எது தலைமை எது ஆகும் தெரில. இப்போவே ஒரு கதிகலங்க இருக்குது ஏடிஎம்கேல. இவர் இப்போ எதை பற்றி இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் களம் என்ன பர்சன்டேஜ் வரும் எல்லாம். சட்டசபை நோக்கி ஆரம்பிச்சிட்டார். இது எப்போவுமே பிஜேபி 365 டேஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 4 மீட்டிங்லாம் மோடி அட்டன் பண்ணுறாரு இந்த ஏஜ்லேயும். இவர் போய் என்னவோ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் ஸ்டாலின். வடக்கே போக மாட்டேறாங்க. ஏன்னா யாரும் வேண்டாம் வராதங்கிறான். சனாதனதனம் இன்னும் பல இதனால் நீ வர்ற ஓட்டும் போயிருங்கிறான். இந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம். சரி, அது பார்த்தா சரி காங்கிரஸ் இருக்கிற 300 தொகுதி பார்த்தா 200 தொகுதி இன்றைக்கி 300 தொகுதிக்கு ஆளே இல்லை நிற்கிறதுக்கு. நிற்கிறவன உருப்படியாக நிற்பான் பார்த்தா அவன் டக்குன்னு டெல்லியில் உள்ள தலைவர் ரிசைன் பண்ணுறான், பிஜேபி ஜாயின் பண்ணுறான். அப்புறம் ஒருத்தர் இப்போவே சூரத்தில் எல்லோரும் வாபஸ் வாங்கி காங்கிரஸ்காரனுக்கு இது ஃபைல் பண்ணது சரியில்லை, தாக்கல் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்தனையும் அந்த பிஜேபி கேண்டிடேட்டு எதிர்த்து ஆள் இல்லாமல் ஜெயிச்சதாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க சூரத்தில். ஃபஸ்ட்டு விக்ட்ரி பிஜேபி இது. சரி, ஒரு பத்திரிகையாளர் சுஷிந்தா மொகந்திரின்றவங்க ஒடிசாவில் அவங்க நிற்கிறாங்க. பூரி லோக்சபா தொகுதிக்கு நிற்கிறாங்க. மே 25 தேர்தல் நடக்க போகுது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த இவங்க காசு 60 கோடி ரூபா வேணும் போல் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு, எம்பிக்கு. இவங்க செலவழிப்பான் பார்த்தா இவங்க காங்கிரஸ் எங்கே தர போகிறான், எங்கிட்டெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா விலகிட்டாங்க கேண்டிடேட்லேருந்து. என்ன அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் விலகி லவ்லி சிங் பாஜகவில் இணைந்துட்டு டெல்லி காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். இப்படி இன்னொரு பக்கம் சொன்ன சூரத்தில் ஜெயிச்சிட்டார் பிஜேபி. இப்படி அங்கங்கே போடுற கேண்டிடேட்லாம் விலகிறான். என்ன 300ன்னு சொன்னால் 300ன்னு இன்னும் 100 100 சில்லற 130 கேண்டிடேட்டே இல்லை. 200 போட்ட கேண்டிடேட்டு வெளில வர்றான். எந்த லட்சத்தை சொல்கிற இப்போ ஸ்டாலின் சொல்கிறது ஜெயிச்சிடும், இந்தி கூட்டணி ஜெயிச்சது. எங்கே ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும்? நிதிஷ்குமார் வந்துட்டார். நிதிஷ்குமார் பாருங்கள் இப்படி இருக்குது. அந்த வெளியில் நிதிஷ்குமார் பதவிக்காக அங்கங்கே மாற்றி போயிட்டுருக்காரு. இப்போ மக்களுக்கு வெறுத்து போயிட்டான். இப்போ அங்கே பிஜேபி தான், மோடினால தான் நிதிஷ்குமார் வரணும். இனியெல்லாம் எங்கேயும் மாற முடியாது. இங்கே இருந்தால் இருக்கலாம், அவ்வளோதான். இல்லாட்டி கட்சியை கரைச்சிட்டு போக வேண்டிய லெவலுக்கு வந்தாச்சு. இவர் தான் பிரதமர் கேண்டிடேட் இந்தி கூட்டணி ஃபார்ம் பண்ணுவார். இப்போ இங்கே வந்துட்டார் மறுபடியும். இங்கே ஜெயிச்சு அங்கே போகிறது இப்படி 4-5 தடவை பண்ணிட்டு இருந்தார். இப்போ மரியாதை கிட்ட போச்சு மக்கள்கிட்ட. என்ன இப்போ இவருக்கு வராது எதுவுமே. பாஜக பீகார் எந்த பின்னடையும் ஏற்படாது. பாஜக நிதிஷ்க்கு மக்களிடையே வரவேற்பு இல்லாவிட்டாலும் மும்மொழி போட்டி காரணமாக இவர் கட்சிக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இதற்கு நிதிஷை நம்பியிருந்த பாஜக தற்போது நிலைமை மாறிட்டது. மோடியை நம்பித்தான் நிதிஷும் வெற்றி உள்ளது. இப்படி மாறி போச்சு கதை. ஆனால் இனிமேல் அங்கேயும் தாவ முடியாது. அப்புறம் இந்த ராகுல் பாருங்கள், வயநாட்டில் நிற்கிற அப்படி தோற்றுற அப்படின்றதில் போய் அமைதியில் நின்று போன தடவை தோற்ற அப்படி ஸ்மிருதி இரானி இப்போ போய்
அந்த அமைதியில் ரேபரேலி நிற்கிறாப்படி. ரேபரேலி நிற்கிறதுக்கு காரணமே வேண்டாம் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, மதர் சொல்லியும். இப்போ அந்த அகிலேஷ் யாதவ் இருக்குது அப்படி இல்லைங்க, அவன் வந்து நீங்கள் நின்னேன்னா தான் பரவாயில்ல, இருக்கிற சீட்டாவது கொஞ்சம் வரும், அப்படியே அவர் கணக்கு முஸ்லீம்கள் ஓட்டுக்காக வேண்டி. ஆனால் கடைசியில் அது ஜெயிக்குதா, ரெண்டும் பிடிங்கிட்டு போதா ராகுலுக்குன்னு ஒன்றும் தெரியல. கடைசியில் இட்டாலி நோக்கி எல்லாம் போயிடுவாங்க, அவ்வளோதான். என்ன இந்த மாதிரி ஆப்போகுது. ஸோ இதில் என்னென்னா, மோடி 350 சீட்டு வந்துட்டார்னா காங்கிரஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ரீஜனல் பார்ட்டி எல்லாம் காணாமல் போயிடும். அது குறிப்பாக திமுக சப்ஜார போடும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது, பண்ண கூத்து நிறைய இருக்குது. அதனால் என்ன இது இப்போ உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். ஏதாச்சும் ஏடிஎம்கே ஆச்சு 2 திராவிட கட்சிகள் இப்படி போகும்போது அங்கேருந்து இங்கே நோக்கி வருவோம். இளைஞர்கள் போடுறோம்ல, அங்கேருந்து எல்லாம் இங்கே நோக்கி வருவோம். இப்போ இப்படி தண்ணி பறவைகள் போகிற மாதிரி அந்த சீசன் மாதிரி தானே இதெல்லாம் அரசியல். இது நோக்கி வரும். அப்போ கூட்டணி போட்டு இன்னும் கூட்டணி சேரும்போது அது ரீச் வேறு மாதிரி போயிடும். இன்னும் 2 வருஷம் இருக்குது. மறுபடியும் அந்த எம்பி ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு செஞ்சு காமிப்பாங்க. 500 நாள் சொல்லியிருக்காரு. அதனால் இப்போது இளைஞர்களை போடுறபோது இதுக்குள்ளேயே சீனியரில் அதிருப்தினா நீ அதிருப்தி இருந்துட்டு போ, இப்படிலாம் வச்சுட்டு இருந்தால் டெவலப் பண்ண முடியாது. இது வரைக்கும் இருந்தது என்ன, அது 1% 2% சொல்லிட்டு இருந்தான். இப்போ தான் டபுள் டிஜிட் போகுது. ஒரு டபுள் டிஜிட் சீட்டு வருதுன்னு வச்சுங்க. டபுள் டிஜிட்னா அது 10 to 15 எது வேணாலும் டபுள் தானே. அப்போது எங்கே வச்சுக்க போகிறாங்க? அந்த சீனியரே அண்ணாமலை தேவையில் தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். இப்படி இருக்குது களம். ஸோ அதை தவிர பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் அமித்ஷா வர ஆகஸ்ட்டில் வரப்போகிறாரு. பல ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, அந்தந்த நேரத்தில் வெளிப்படும். அதில் ஒன்று பார்லிமெண்ட் ஜெயிச்சனி அதுலேருந்து என்ன 500 நாளில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். முக்கியமானது ஏர்போர்ட் விரிவாகுமோ, ரோடோ, இல்லை தண்ணிக்கு குறிப்பாக இந்த திராவிடங்கள் தண்ணிக்கு எதுவும் அணை கட்டி ஒன்றும் பண்ணல. அட்லீஸ்ட் செக் டேம் நீ பெரிய கண்டுபிடிச்சி காமராஜ் பண்ணவே வேண்டாம். இல்லை ஃப்ரீபி கொடுத்து ஏமாற்றி கடைசியில் தத்தளிக்க வைக்கிறான். அதை மெயினாக பண்ணணும். அதெல்லாம் எந்த விதமான தொலைநோக்கு இல்லை. தொலைநோக்கு வளர்ச்சி வேணுன்னா பிஜேபி இருந்தால் தான் சரியாகும். இது அண்ணாமலையே பல இடத்துல சொல்கிறது தான், மோடி சொல்கிறது. அதை கண் கூட 10 வருஷம் மேலே பார்க்குறோம்.